வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன். தலைப்புச் செய்திகள். அறிவுசார் பொருளாதாரத்தில் இந்தியா முக்கிய இடத்தை பிடித்துள்ளது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையேயான உறவு மேலும் வலுவடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தொலைத்தொடர்பு மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பெருமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்டங்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. 5 நாடுகள் பங்கேற்கும் ஹாக்கிப் போட்டியில் இந்தியா பிரான்ஸை வென்றது. இனி விரிவான செய்திகள். அறிவுசார் பொருளாதாரத்தில் இந்தியா முக்கிய இடத்தை பிடித்துள்ளது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் கல்வி நிறுவனம் ஒன்றில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், கல்வி மற்றும் சுகாதாரத்துறை சார்ந்து செயல்படும் நிறுவனங்கள் நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றுவதாக தெரிவித்தார். மகளிருக்கு அதிகாரம் அளித்தல் மற்றும் கிராமப்புற கல்வியில் அதிக கவனம் செலுத்தப்படுவது தேசத்தின் வளர்ச்சியை விரைவுபடுத்துவதாக திருமதி திரௌபதி முர்மு கூறினார். இந்தியா அமெரிக்கா இடையேயான உறவு மேலும் வலுவடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். லண்டனிலிருந்து வெளிவரும் சர்வதேச நாளிதழ் ஒன்றிற்கு அவர் அளித்த பேட்டியில், பாதுகாப்பு மற்றும் பயங்கரவாதத்தை ஒழிப்பது இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவில் முக்கிய அங்கம் வகிப்பதாக கூறியுள்ளார். செமி கண்டக்டர், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட 7 பிரத்யேக உயர் தொழில்நுட்ப துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். வர்த்தகம், முதலீடு, எரிசக்தி போன்ற துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பு மேம்பட்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கூட்டுறவுத்துறையை வலுப்படுத்துவதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அத்துறைக்கான அமைச்சர் திரு அமித் ஷா, கூட்டுறவுத்துறையை வலுப்படுத்துவதற்கான திட்டத்திற்கு கடந்த பிப்ரவரி மாதம் ஒப்புதல் அளிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டினார். புதிய ஆரம்ப கூட்டுறவு சங்கங்களை தொடங்குவதற்கான திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். சிறு குறு விவசாயிகளுக்கும் மீனவர்களுக்கும் இந்த நடவடிக்கை பயனளிக்கும் என்றும் திரு அமித் ஷா தெரிவித்தார். தொலைத்தொடர்பு திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இந்த மசோதாவில் நுகர்வோரின் பாதுகாப்பு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். உரிமங்களுக்கான அங்கீகார நடைமுறை எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். பிரதமரின் மித்ரா ஜவுளி பூங்கா திட்டத்தின் கீழ் 70,000 கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடுகள் ஈர்க்கப்படும் என மத்திய ஜவுளித்துறை இணையமைச்சர் திருமதி தர்ஷனா ஜர்தோஷ் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர், தமிழகம் உள்ளிட்ட 7 இடங்களில் இந்த பூங்காக்கள் அமைக்கப்பட்டு வருவதாக கூறினார். இந்த திட்டத்தின் கீழ் 4,445 கோடி ரூபாய் மதிப்பில் உலகத்தரம் வாய்ந்த ஜவுளி உட்கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். பிரதமரின் மலிவு விலை மக்கள் மருந்தகங்களின் நடப்பு நிதியாண்டிற்கான 1000 கோடி ரூபாய் இலக்கு எட்டப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மக்களின் ஆதரவே இதற்கு காரணம் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நாடு முழுவதும் 785 மாவட்டங்களில் இந்த மருந்தகங்கள் செயல்பட்டு வருவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் மருந்துகள் வாங்குவதன் மூலம் பொதுமக்களுக்கு 5000 கோடி ரூபாய் அளவிற்கு சேமிப்பு கிடைத்திருப்பதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2014ஆம் ஆண்டு நாடு முழுவதும் 80 மருந்தகங்கள் மட்டுமே செயல்பட்டு வந்ததாகவும் தற்போது இந்த எண்ணிக்கை 10,000ஐ கடந்துள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. यही समय है, सही समय. இதுதான் வேளை, சரியான வேளை. ஒவ்வொரு தேசத்தின் வளர்ச்சி பயணத்தின் போதும் தேசம் முன்வந்து புதிய உறுதிப்பாடுகளோடு முன்னேற்ற பாதையிலே பயணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேளையும் பிறக்கும். புதிய பாரதத்தின் துவக்கத்தின் இது அமுத காலம். இதுவே கோடானு கோடி நாட்டு மக்களுடைய உறுதிப்பாடாகும். அமுத காலம் 25 ஆண்டுகளுக்கு ஆனது. ஆனால் நாம் நம்முடைய லட்சியங்களை அடைவதற்காக இப்போதிலிருந்தே முனைப்புடன் செயல்பட வேண்டும். भारत को गढ़ने का यही समय है. தமிழகத்தில் பெருமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்களை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று நேரில் ஆய்வு செய்கிறார். இன்று காலை சென்னையிலிருந்து தூத்துக்குடி செல்லும் அவர் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிகிறார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளின் முன்னேற்றம் குறித்து அவர் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொள்கிறார்.
பின்னர் திருநெல்வேலியிலும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அவர் நேரில் பார்வையிடுகிறார். பெருமழையால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளை மத்திய குழுவினர் இன்றும் ஆய்வு செய்ய உள்ளனர். பாதிக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது. மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுவதோடு விடுபட்டவர்களுக்கு திட்டத்தின் பயன் கிடைப்பதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த யாத்திரை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த யாத்திரையின் கீழ் வேலூர் மாவட்டம் காங்கேயநல்லூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மகளிர் சுய உதவி குழுவினருக்கு 1,25 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டதாக வங்கி மேலாளர் தெரிவித்தார். என் பேர் ஜமால் மொய்தீன், முன்னோடி வங்கி மேலாளர், வேலூர். விக்ஷித் பாரத் சங்கல்ப் யாத்ரா காங்கேயநல்லூர்ல நடந்துச்சு. அதுல நம்ம இந்தியன் வங்கி சார்பா 1.25 கோடி மகளிர் சுய உதவிக்குள்ளாக நிதி உதவி வழங்கப்பட்டது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் NULM திட்டத்தில் கீழே அதுல கிட்டத்தட்ட 15 குழுவுக்கு நிதி உதவி வழங்கி இது பண்ணியிருக்கோம். நம்ம சென்ட்ரல் கவர்மெண்டோட வட்டி மானியத்தோட இதை கொடுத்துருக்கோம். அது இல்லாம இங்க நம்மளோட கேஸ் ஏஜென்சி, இந்தியன் வங்கியோட 0 பேலன்ஸ்ல கணக்கு ஆரம்பிக்கிறது, அப்புறம் பிரதம மந்திரியோட ஜீவஜோதி ஸ்கீம், பிரதம மந்திரி சுரக்ஷா பீமா இன்சூரன்ஸ் ஸ்கீம் மூலியமா கிட்டத்தட்ட ஒரு 100-150 பேருக்கு நம்ம என்ரோல்மெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த நிதியுதவி தங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த உதவிடும் என்று பயனாளிகள் தெரிவித்தனர். என்னுடைய பெயர் கீதா. இந்தியன் வங்கியின் மூலியமா மகளிர் குழு கடனாக 10 லட்சம் பெற்றிருக்கிறோம். இதன் மூலியமா எங்க குழுவில் உள்ள எல்லா மெம்பருக்கும் புது தொழில் தொடங்கவும் எங்களுடைய வாழ்வாதாரம் சிறப்பா அமையறதுக்கும் ஒரு உதவியா இருக்குது. அதுக்காக இந்தியன் பேங்குக்கும் மத்திய கவர்மெண்ட்டுக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன். என் பேர் சித்ரா. எங்க குழு பேர் சாரோனின் ரோஜா. காங்கேயநல்லூர்ல மீட்டிங் போட்டு இங்க பிரதமர் ஐயா 15 லட்சம் எங்க குழு சார்பாக கொடுத்துக்கிறாரு. இந்த குழுல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இது ஒரு பொருளாதார வளர்ச்சி. இதன் மூலமா நாங்க பயனடைறோம். பிரதமர் மோடி ஐயாக்கு நன்றி. தமிழகத்தில் பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் சேலம் வெண்பட்டு வேஷ்டி உற்பத்தி மற்றும் விற்பனை அதிகரித்துள்ளது. இதற்கான சந்தை வாய்ப்புகளை தேசிய அளவில் மத்திய அரசு விரிவுபடுத்தியுள்ளதாக சேலம் நெசவாளர் சேவை மைய துணை இயக்குநர் திரு கார்த்திகேயன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். சேலம் வெண்பட்டு வேட்டிகள் மற்றும் அங்கவஸ்திரம் புவிசார் குறியீடு பெற்றுள்ளது. இதன் காரணமாக மற்ற இடங்களில் போலியாக தயாரிக்கப்படுவதை தடுப்பதோடு வெண்பட்டு வேட்டிகள் மற்றும் அங்கவஸ்திரங்களின் வணிக மேம்பாட்டிற்கும் இந்த புவிசார் குறியீடு உதவுகிறது. மேலும் மத்திய அரசாங்கம் காசி, டெல்லி மற்றும் பெருநகரங்களில் பல்வேறு பொருட்காட்சிகளில் நெசவாளர்கள் கலந்து கொண்டு விற்பனையை ஊக்குவிக்கவும் மத்திய அரசாங்கம் துணை புரிகிறது. மேலும் மத்திய அரசாங்கம் இந்தியா ஹேண்ட்மேட் பஜார் எனப்படும் வெப்சைட் ஒன்றினை துவங்கி கைத்தறி துணிகளை மட்டுமே அதன் மூலம் விற்பனை செய்ய ஊக்குவிக்கிறது. காசி தமிழ்ச் சங்கமத்தின் 2வது கட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இதில் பங்கேற்றுள்ள ஆசிரியர் குழுவினர் அனுமன் படித்துறையில் அமைந்துள்ள மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் இல்லத்திற்கு சென்றனர். அக்குழுவினர் அங்குள்ள காஞ்சி மடத்திற்கும் சென்று அதன் வரலாற்றை அறிந்து கொண்டனர். இதனிடையே இந்த குழுவினர் பங்கேற்ற கலந்துரையாடல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் திரு வேல்ராஜ், பனாரஸ் இந்து பல்கலைக்கழக பேராசிரியர் திரு சுனில்குமார் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். சென்னை எண்ணூர் கடல் பகுதியில் எண்ணெய் கசிவை அகற்றும் பணி நிறைவடைந்துள்ளதாக மாநில சுற்றுச்சூழல் துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் திருமதி சுப்ரியா சாஹூ தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த பணிகள் 5 பிரிவுகளாக நடைபெற்றதாக கூறியுள்ளார். நவீன இயந்திரங்கள் மூலம் எண்ணெய் கசிவை அகற்றும் பணியில் 900 பயிற்சி பெற்ற பணியாளர்களும் உள்ளூர் மீனவர்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். 5 நாடுகள் பங்கேற்கும் ஹாக்கிப் போட்டியில் இந்தியா பிரான்ஸை வென்றது. ஸ்பெயினின் வெலன்சியாவில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா 5-4 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பாலில் இப்போட்டி மாலை மணி 4:30க்கு தொடங்குகிறது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன. சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியில் இந்தியாவின் குகேஷ் தொடர்ந்து முன்னிலையில் உள்ளார். நேற்று நடைபெற்ற 6வது சுற்று முடிவில் அவர் 4 புள்ளிகளை பெற்றுள்ளார். ஹரிகிருஷ்ணா, அர்ஜுன் எரிகேசி ஆகியோர் தலா 3.5 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளனர். இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று மும்பையில் தொடங்குகிறது. ப்ரோ கபடி லீக் போட்டியில் நேற்றைய ஆட்டங்களில் ஜெய்ப்பூர் உத்தரப்பிரதேச அணியையும் புனே பெங்களூரு அணியையும் வென்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அறிவுசார் பொருளாதாரத்தில் இந்தியா முக்கிய இடத்தை பிடித்துள்ளது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையேயான உறவு மேலும் வலுவடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தொலைத்தொடர்பு மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பெருமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்டங்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழு வீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. 5 நாடுகள் பங்கேற்கும் ஹாக்கிப் போட்டியில் இந்தியா பிரான்ஸை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.